வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பச்சை மொச்சை குழம்பு தாங்க செய்ய போறோம். இது ஈஸியா குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 காய்ந்த மிளகாய், 5 பல்லு பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க, சும்மா லைட்டா ஒரு பெரட்டு பெரட்டுனா போதும். இப்போ வெங்காயம் எடுத்த அதே கப்லயே துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மணம் வர அளவுக்கு வறுத்துட்டு இது நல்லா ஆறினதும் ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதம் வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுல 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய், 1 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 250 கிராம் அவரைக்கொட்டை எடுத்திருக்கேங்க. நீங்க காஞ்ச அவரைக்கொட்டை வேணாலும் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஊத்திக்கலாம். ஜார் அலசிட்டு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 2ல இருந்து 2.5 கப் போல தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 1/2 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுட்டு கரைச்சி ஊத்திக்கலாம். நீங்க களி கூட எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தா புளி இன்னும் கொஞ்சமே உரப்பா கூட நீங்க சேர்த்திக்கலாம். இதை இப்ப கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட நீங்க லைட்டா மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்ப குக்கரை மூடி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டா போதுங்க. இப்ப நம்ம அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணிட்டு குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, மிக மிக சுவையான பச்சை மொச்சை குழம்பு ரெடி. கண்டிப்பா வீட்டுல இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. நன்றி.